இப்போ நீங்கள் இருந்த அந்த மேயர் பொறுப்பில் வந்து இப்போ பிரியா அவர்கள் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் கொடுத்தீங்களா நீங்கள் வச்சுருந்த திட்டத்தை? இல்லை அவங்க உங்கள்கிட்ட? இப்போ எல்லாருக்குமே எல்லா திறமையும் இருக்குது. இப்போ இந்த ஜெனரேஷன் ரொம்ப அற்புதம், நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்குற ஜெனரேஷன். அதனால் அவங்க நல்லாவே பண்ணுறாங்க, ரொம்ப பிரமாதமாக பண்ணுறாங்க. பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் ரொம்ப திறம்பட கையாளுறாங்க. நிறைய சென்னையோட டெவலப்மெண்ட்டுக்கு வந்து முதலமைச்சரோட அறிவுறுத்தல். ஏன்னா சென்னையை வந்து முதலமைச்சரும் சென்னையிலே இருக்கிறதால டெய்லி நம்ம முதலமைச்சர் கையில் இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, கலைஞர் கையில் இருந்த அதே பழக்கம் இருக்காது. ஏதாவது சென்னையில் ஏதாவது டெய்லி தினசரிகள் ஏதாவது ஒரு செய்தி நமக்கு எதிராகவோ விமர்சனமாகவோ அல்லது தேவையை குறிப்பிட்ற மாதிரியோ வந்திருந்தால் உடனடியாக ஃபோன் பண்ணி சம்மந்தப்பட்ட அமைச்சருக்கும் இல்லை அதிகாரிகளுக்கும் ஃபோன் பண்ணி 5 மணிக்கே ஃபோனில் போயிடுவார் கலைஞர். அதே மாதிரியான பழக்கம் இப்போ நம்ம முதல்வருக்கு இருக்குது. இதில் ஏதாவது தினசரிகளில் இந்த மாதிரியான குறை இருக்குன்னு செய்தி வந்தால் இமிடியேட்டாக மேயருக்கோ கமிஷனருக்கோ அல்லது துறை அமைச்சருக்கோ அது மாதிரி உடனடியாக ஃபோன் பண்ணி இது மாதிரி இருக்குது, போய் இமிடியேட்டாக பண்ணிவிட்டு அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். இதுவே ஜெயலலிதா அம்மா கையிலேருந்து அந்த போன கவர்மெண்ட்டில் இருந்தவங்க கையில் அது இருக்காது. பத்திரிகையில் வரதெல்லாமா பெருசாக எடுத்துக்கிறதுன்னு இருப்பாங்க. ஆனால் இவர் வந்து ரொம்ப சீரியஸாக. பத்திரிகையாளர்களுக்குமே கலைஞர் இருக்கும்போது அதிகாலை ஃபோன் வந்து அதை பற்றி சொல்லுவாங்க. என் ராம் சொன்னார், நக்கீரன் ஆசிரியர் அவர்கள் சொன்னாங்க.